சித்திக்கு வந்து கால் அடிபட்டு இருந்துச்சு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க சாட்சி சொல்லல. அதுவே எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. கர்த்தர் நன்மை செஞ்சிருக்காரு, நீ சாட்சி சொல்லலன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன். அவங்களுக்கு வந்து அடிபட்டு ரொம்ப ரொம்ப காயமா இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனாங்க. நீங்க 1 மந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சித்தி வந்து 2 டைம் தான் போனாங்க. அப்புறம் கூடுகையில ஈவினிங் ப்ரேயர்ல பிரியா சிஸ்டர்ட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிக்க சொன்னாங்க. அவங்களும் ப்ரேயர் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா அது அது ஃபுல்லாவே ஆறிடுச்சு. அது ஆச்சரியமா இருந்தது. கால் அப்படியே ஒரு மாதிரி பெரிய ஓட்டையாவே இருந்துச்சு. அது எப்படிடா மறையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அது மறையுமா இல்ல இப்படியேதான் இருக்குமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. கண்டிப்பா மறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். அது ஆச்சரியமா கர்த்தர் கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரத்திலேயே அது வந்து ஃபுல்லாவே மறைஞ்சிடுச்சு. கால்ல ஃபுல்லாவே நல்லா ஆறி வந்துடுச்சு. அப்புறம் வந்து இன்னொரு சாட்சி என்னன்னா, அந்த அற்புதத்தை ஏசப்பா அவங்களுக்கு செஞ்சாரு. அப்புறம் அந்த பிரேயர் வந்து அவங்க வந்து காலையிலயும் ஈவினிங்லயும் கேட்பாங்க. வேலை பார்த்துட்டே தான் கேட்பாங்க. ஆனா போட்டு விட்டு நல்லா கேட்பாங்க. நான் தான் அந்த லிங்க் அமுச்சு விட்டு கேட்க சொன்னேன். அவங்க ரட்சிக்கப்படாதவங்க தான். அவங்களுக்கு வந்து நைட்டு தரிசனம் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு சுத்தியும் வந்து ஒரு கருப்பு உருவம் வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அது போராடுது. ஆனா அதால வர முடியல. அப்போ வந்து சுத்தி வந்து நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்கள தாக்கிட போது அவங்களையும் கூப்பிட்டு இதுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அது வீடு மாதிரி இருக்கு, ஆனா சர்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரிசனம் பார்த்திருக்காங்க. அந்த ஒரு அற்புதத்தை ஏசப்பா அந்த தரிசனத்தை அந்த பிரேயருக்கு வர்றது மூலம் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படுதுன்னு ஒரு தரிசனத்தை ஏசப்பா அவங்களுக்கு காமிச்சிருக்காரு. இன்னொரு தரிசனம் என்னன்னா, அவங்க பையனை குறிச்சு ரொம்ப அவங்க வருத்தப்படுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா கூச்ச சுபாவமா இருப்பான், சரியா யார்கிட்டயும் பேச மாட்டான். டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, என்னம்மா உங்க பையன் இப்படி இருக்காங்க, ஏமாந்துட போறாமா, இப்படி எல்லாம் இருந்தா யாராவது ஏமாத்திடுவாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம், என்கிட்ட பேசுறதுக்கே கூச்ச சுபாவப்படுறான், ஒரு டவுட் வந்து கேளுடான்னா கேட்க மாட்டேங்கிறான், பதில் சொல்ல மாட்டேங்கிறான், ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். சர்ச்சுக்கு வந்து நாங்க சொல்லவே இல்லை, நீ அனுப்பு. ஏன்னா ஆரம்பத்துல நான் வருத்தப்படுவேன், சர்ச்சுக்கு அனுப்ப மாட்டாங்களே, பிள்ளைங்க எல்லாம் உலக வழியா போறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட பாரமா ஜெபம் பண்ணுவேன். அவங்க என்னன்னா, நீ சர்ச்சுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க. சர்ச்சுக்கு போனோன்னா இப்ப வந்து அவன் என்னன்னா, அது மாதிரி படிப்புலயும் வந்து அவன் வீக்னஸா தான் இருப்பான். எப்படியாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிடுவான். இப்ப பாத்தீங்கன்னா 10 ரேங்க் எடுக்க ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்காரு. இந்த கூடுகைக்கு வர்றதின் மூலம் பயங்கரமான அற்புதங்களை அந்த வீட்டுக்கு ஏசப்பா ஒரு அற்புதத்தையும் ஏசப்பா செய்யறாரு. இன்னொன்னு என்னன்னா, வீட்டுல வந்து அவங்க போட்டு விடுவாங்க. எல்லாருமே சித்தப்பா வேலைக்கு போறவங்க தான், ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குறாங்க. அவங்களும் லேட்டா தான் வருவாங்க. பசங்களும் நைட்டு படிச்சுட்டு எழுதுற வேலை இருக்குன்னு லேட்டா தான் படுக்குங்க. ஆனாலும் பிரேயரை போட்டுவிட்டா யாரும் எந்த தடையுமே பண்ண மாட்டாங்க. நானும் வேகமா பிரேயர் பண்ணுவேன். உட்காந்து பிரேயர் சத்தமும் கேட்டாலும் அவங்க கேட்டுட்டே தான் இருப்பாங்களே தவிர யாரும் நிப்பாட்டுங்க இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏசப்பா வந்து அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு அற்புதத்தை ஏசப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் ஏசப்பா அற்புதம் செய்யறாரு. எங்க சித்திக்கு அவங்க அண்ணா ஆனா ரட்சிக்கப்படல, ஜெபம் பண்ணிக்கீங்க எல்லாரும். ஆனா எல்லாருடைய ஜெபம் தான். நைட் பிரேயர்ல பிரியா சிஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணாங்க. எல்லாருமே ஜெபம் பண்ணீங்க சித்திக்காக. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். ஜெபம் பண்ணவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்துல. அப்புறம் என்னுடைய சாட்சி என்ன அப்படின்னா, நான் வந்து ஊருக்கு வந்து வீட்டை குறிச்சு எனக்கு கவலையா இருந்தது. வீட்டுக்கு வந்து தர போட்டாங்க. அது ஆனா வந்து சரியா போடல. கவர்மெண்ட்ல இருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா போடல. சரி இப்படியே இருக்க வீடு, இந்த வீட்டுல நம்ம ஜெபம் நடத்தணும், ரஜினா மாவர சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஜெபம் நடத்தணும், உங்க வீடை நீங்க ஜெப வீடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை குறிச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. வீட்டுல கொஞ்சம் வசதி இருந்தா தானே எல்லாரும் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரியா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தேன், இந்த நாங்க தர போடுறோம் சிஸ்டர், நிறைய வீட்டுல வசதி இல்லாம இருக்கு, நான் எப்படியாவது அதை நான் பண்ணணும், அதுக்கான பண தேவைகள்லாம் சந்திக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ண ஒரு வாரத்துல எனக்கு வந்து லோன் வந்து சென்க்ஷன் ஆயிடுச்சு. என்னோட பேருக்கு கொடுக்க மாட்டேன், மேரேஜ் ஆகல அப்படிங்கிறதுனால சித்தி தான் வாங்கி கொடுத்தாங்க ரெடி பண்ணி. சித்தி வந்து அவ்வளவு கான்பிடண்டா, நீ வந்து கவலைப்படாத, ஏதாவது என்னுடைய நகையாவது நான் வச்சுட்டு நான் பாக்குறேன், நீ கவலைப்படாத, வீடு சரியாயிடும் அப்படின்னு எனக்கு அவங்க கான்பிடண்டா சொன்னாங்க. அவங்க சொல்லணும்னு தேவையே இல்லை. ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அந்த பொறுப்பு இல்லை அப்படிங்கும் போது ஆண்டவர் வந்து எங்க சித்தி கண்ணில் வந்து எனக்கு வந்து தயவு ஆண்டவர் கொடுத்தாங்க. அவங்க கான்பிடண்டா எல்லாத்துலயும் இருந்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எனக்காக அவங்கதான் செயல்பட்டாங்க. அந்த பணம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தர போடணும்னு சொல்லா மழை வந்துடுச்சு. மழை வந்ததுனால எனக்கு கொஞ்சம் வருத்தம். நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். என்ன ஏசப்பா வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்படி இருக்கு, லைஃப்ல எல்லாமே வந்து ஒரு தாமதம் ஆயிட்டு இருக்கு, என்ன ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ
நைட்டு வந்து அம்மா வந்து வசனம் கொடுத்தாங்க. சில பேர் வந்து சர்ச்சுக்கு போவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா சோகமா இருப்பாங்க சில காரியத்தை குறிச்சு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கே பேசுன மாதிரி இருந்தது. அவங்க சொன்னாங்க, நைட்டு ஒரு வசனம் சொன்னாங்க, இந்த எலியாட்ட வந்து அந்த அம்மா வந்து குழந்தை இல்லைங்கிற குறையே வந்து நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போதான் நான் அந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுச்சு. நான் வந்து அவங்க அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஆண்டவர்ட்ட அழுது ஜெபம் பண்ணேன். என்ன ஏசப்பா நான் இவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லாம போயிட்டேனா அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட ரொம்ப இது நான் அழுதேன். ஏன் இந்த நம்பிக்கை எனக்கு குறைஞ்சுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வீட்டை குறிச்சு வந்து அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எங்க அக்காவுக்கு எல்லாம் நாங்க 5 பேரு ஒரு பேரும் போகும்போது அந்த வீட்டுல வந்து கைய வச்சு வேலை பார்த்து அவ்வளவு செலவானுச்சுதான் தவிர அந்த வீடு வந்து ஒரு பூர்த்தியாவே ஆக்கல. அதனால எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா. நான் ஒரு கனவோட வந்தப்பா, நான் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்து நம்ம வந்து ஜபக்குழுலாம் நடத்தி அம்மா சொன்னது போல நம்ம வீட ஜப வீடா மாத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் ரொம்ப கனவோட வந்தனே, இப்படி இருக்கே தடையா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நைட்டு அம்மா வசனத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த வருத்தமே இல்லை. ஏசப்பா கண்டிப்பா எனக்கான காரியத்தை அவர் செய்வாரு. நம்ம வந்து இந்த சோகமாவும் இருக்கக்கூடாது, நல்லா நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவர் என்னை குறிச்சு நான் வருத்தப்படுறதை விட ஏசப்பா ரொம்ப என்னை குறிச்சு அவர் வந்து யூசனா எல்லா காரியத்தையும் திட்டம் பண்ணி வச்சிருப்பாரு. என்னுடைய விசுவாசத்தை பார்க்கதான் அவர் தாமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த வசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை குறிச்சு கவலையே இல்லை. கண்டிப்பா வீட்டு வேலை முடியும். நம்ம வந்து அப்புறம் வந்து அந்த வீடை வச்சுக்கிட்டே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஜபக்குழு நடத்தினேன். ஃபர்ஸ்ட் வாட்டி நடத்தினேன். நிறைய பேர் வந்தாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் கூட சைக்கிள் ஓட்டிட்டு விளையாடுற பிள்ளைங்க எல்லாம் உள்ளார நுழைஞ்சிட்டாங்க. அந்த ஜபக்குழுல வந்து நிறைய ஒரு புதிய ஆத்மா வந்தது. எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் தாமே அதுலயும் ஒரு அற்புதத்தை செஞ்சாரு. ஏன்னா எந்த வசதியுமே இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ரட்சிக்கப்பட்டவங்களை மட்டும் 2 பேரை கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜபசத்தத்தை கேட்டு எல்லாருமே உள்ளார வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதனால இந்த ப்ரேயர், இந்த ஆன்லைன் ப்ரேயர் ஒண்ணு அது வந்து எனக்குமே பயங்கரமான அற்புதங்களை செஞ்சிருக்கு. ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி, பூமிக்குரிய ரீதியிலையும் சரி, நிறைய அற்புதங்களை எனக்கு வந்து இந்த ஜபக்கூடிகள் மூலம் நிறைய அற்புதம் நடக்குது. இன்னொன்னு என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னா ரட்சிக்கப்படாம இங்க சுத்தி வர்றாங்க. ஆனா விசுவாசமா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய கணவரும் நம்மளோட சேர்ந்து சர்ச்சுக்கு வரணும், வா நம்ம 2 பேருமே போவோம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க குடும்பத்தோட வர்றோம் அப்படின்னு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. அவங்க கணவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இல்லாம நான் போனோம்னா குடும்பத்துல வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பையனை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவனுக்கு ஒரு மாற்றம். இன்னொன்னு என்னன்னா, அவன் வந்து இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு வந்து என்னால போன் வந்து சரியில்லாம போயிடுச்சு. இந்த ஆன்லைன் ப்ரேயருக்கு என்னால வரவே முடியல. அதுவே பயங்கர தடையாச்சு. அந்த ஒரு இதுவுமே எனக்கு இருந்துச்சு. ஃபுல்லா வாட்ஸ்அப் ஃபுல்லா காலி. என்ன ரீசெட் அடிச்சு எல்லாமே போயிடுச்சு. இப்ப திருப்பி வாட்ஸ்அப்ப வர வைக்கவே முடியல. இப்ப சித்தி வீட்டுல இருக்கிறதுனால சித்தியோட மொபைல்ல நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் அவனுடைய மொபைல் வந்து வந்த உடனே அவன் போன் எடுப்பான், யாருக்குமே கொடுக்க மாட்டான். அவன் ரொம்ப அடம் பிடிச்சு அவங்க வந்து பாட்டிக்கிட்ட வாங்கி வச்சிருக்கான். அந்த போன்ல தான் நான் வந்து அட்டன் பண்றேன். அவன் வந்து 8 மணி வரையும் பரவாயில்லக்கா, நீ வச்சு கேளுக்கா, நீ ப்ரேயர் ஆன்லைன் ப்ரேயரை கேளு அப்படின்னு சொல்லி அந்த போனை எனக்கு வந்து அவன் கொடுக்குறான். அதுவும் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. பிள்ளைங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம், சித்திக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை ஏசப்பா அந்த குடும்பத்துல நிறைய மாற்றத்தை கர்த்தர் செஞ்சாரு. கர்த்தருக்கு இதற்காக நான் கோடான நன்றி சொல்றேன். நன்றி சொன்னா பத்தாது. ஆண்டவருக்கு அவ்வளோ நான் ரொம்ப 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 நன்றி சொல்றேன். ஏசப்பா அவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சதுக்கு. ஆமீன்.